ஆட்சி இருக்கு, பதவி இருக்குன்னு பாஜக என்ன வேணும்னாலும் ஆணவமா பேசலாமா? அதுல ஒரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்களை பிச்சைக்காரர்கள் சொன்னா, இன்னொரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்களை தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் குற்றம் சாட்டுகிறார். தமிழர்கள் மேல ஏன் இத்தனை கோபம், வெறுப்பு, வன்மம்? மக்களிடையே வெறுப்பை விதைச்சு பிளவுகளை உண்டாக்கி அதுல குளிர்காய நினைக்கிற பாஜகவோட எண்ணங்கள் ஒருபோதும் பலிக்காது. மேம்பட்ட சிந்தனைகள் உள்ள நாம் நம்மோட சகோதர சகோதரிகளுக்கு வழிகாட்டணும். பாஜகவுக்கு வாக்களிக்கிறது அவமானம் எடுத்து சொல்லணும். சொல்லுவீங்களா? பாஜகவுக்கு வாக்களிக்கிறது அவமானம் எடுத்து சொல்லணும். பாஜகவுக்கு வாக்களிக்கிறது எதிர்கால சந்ததியினருக்கு செய்கிற துரோகம்னு புரிய வைக்கணும். புரிய வைப்பீங்களா? தேர்தலுக்காக மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரதமர் கிட்ட நான் ரொம்ப நாளா உன்னை கேட்கிறேன், அதை இப்பவும் திரும்பவும் கேட்கிறேன். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாட்டுக்காக உங்கள் தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த சிறப்பு திட்டங்கள் என்ன? என் கேள்விக்கு என்ன பதில்? பதில் சொல்லுங்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களே. தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டத்தோட பேர் கூட சொல்ல முடியாம 10 ஆண்டு காலமாக என்ன சாதிச்சீங்க? ஆனா எங்க வரி பணத்துல ₹1 கொடுத்தா 29 பைசா தான் திரும்பி வருது. அதை கேட்கிறோமே, அதுக்காவது பதில் வச்சிருக்கீங்களா? இல்ல அதுக்கும் வாயாலேயே வடை சுடுவீங்களா? பிரதமர் மோடி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றியத்தில் ஆட்சி செஞ்ச கட்சி அல்ல, ஆனா ஆட்சிகள்ல பங்கேற்ற கட்சி. நாங்களே தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தோம் தெரியுமா? பட்டியல் போடட்டுமா? இந்திய அரசு செலவு செய்த திட்ட செலவுல 11 விழுக்காட்டை தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு கொண்டு வந்தோம். மிக முக்கியமான 69 திட்டங்களை நிறைவேற்றி காட்டணும். 2000 ஆண்டு இலக்கிய பெருமை கொண்ட தமிழ் மொழியை செம்மொழியாக்கும் பெருங்கனவு 100 ஆண்டுகளாக நம் தமிழர்களுக்கு கனவாகவே இருந்தது. அந்த கனவை நினைவாக்கி தந்தவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை சென்னையில் அமைச்சோம். தமிழ்நாடு முழுக்க உள்ள நெடுஞ்சாலைகளை நம்ம கூட்டணி ஆட்சியில தான் 56,664 கோடி 21 லட்சம் ரூபாய் செலவுல செஞ்சு முடிச்சோம். உலகத்துல 470 கோடி ரூபாய் முதலீட்டுல தேசிய மோட்டார் வாகன சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம், 1553 கோடி ரூபாய் செலவுல சேலம் உருட்டாலை சர்வதேச அளவுக்கு உயர்வு, புதிய குளிர் உருட்டாலை உருவாக்கம், தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம், சேலத்தில் புதிய ரயில்வே கோட்டம், 1650 கோடி ரூபாய் செலவுல சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை, 2427 கோடி ரூபாய் செலவுல சேது சமுத்திர திட்டம், நெசவு தொழிலுக்கு இருந்த சென்ட்வார் வரி நீக்கம், 908 கோடி ரூபாய் செலவுல நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், அடக்குமுறை புடா சட்ட ரத்து, தமிழ்நாட்டில் இருக்க மீட்டர் கேஜ் ரயில் பாதைகள் அனைத்து அகல ரயில் பாதைகளாக மாற்றிட அனுமதி, 1828 கோடி ரூபாய் செலவுல 90 ரயில்வே மேம்பாலங்கள் கட்ட அனுமதி, சென்னை மாநகர்ல மெட்ரோ ரயில் திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், திருச்சி கோவை மதுரை விமான நிலையங்கள் விரிவாக்கம், சென்னைக்கு அருகே தேசிய கடல்சார் பல்கலைக்கழகம், திருவாரூர்ல மத்திய பல்கலைக்கழகம்,